ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக முறுன்னு முறுக்கு. ரேஷன் அரிசி இருந்தால் போதும், எத்தனை கிலோ முறுக்கு வேணாலும் செஞ்சு முடிச்சிடலாம். எண்ணெய் இழுக்காமல் விரிசல் விழாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடையிடையே டிப்ஸ் சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 கப் ரேஷன் புழுங்கல் அரிசி 3-4 வாட்டி நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடை அளவில் 400 கிராம் இருக்குது. இந்த அளவுகளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவு தேவைப்படும். 1/2 கப் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். மிதமான தீயில கருகிடாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. நிறம் மாறிடாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா சூடானதும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல நைஸான கண்ணி இருக்கக்கூடிய ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா நைஸாக இருந்தால் தான் முறுக்கில் விரிசல் விழாமல் ஸ்மூத்தாக வரும். 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் பொட்டுக்கடலை மாவு தேவைப்படும். பொட்டுக்கடலை நொதுன்னு இருந்ததுன்னா லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுருந்த ரேஷன் புழுங்கல் அரிசி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதிக அளவில் செய்யும்போது கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரே பேஜாக அரைக்க முடியலன்னா 2 வாட்டி கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விழுதாக பட்டு போல் அரைச்சி எடுத்தால் தான் முறுக்கு விரிசல் விழாமல் நல்லா வரும். தேவையான அளவு பொடி உப்பு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் எள். நல்ல ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவு. இனி கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு முதல்ல 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. கடலை மாவு அளவுகள் முன்ன பின்ன ஆகும். 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தேவைப்படும். நம்ம மாவு அரைக்கும் போது சேர்த்துருக்கக்கூடிய தண்ணியை பொறுத்து மாறுபடும். எனக்கு 1/2 கப்போட கொஞ்சம் குறைவாக தேவைப்பட்டிருக்கு. அரிசி மாவு அரைச்செடுக்கும் போது கூடுதலும் இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாகவே அரைச்செடுத்துக்கோங்க. இல்லைன்னா அதிகமாக பொட்டுக்கடலை மாவு சேர்க்க வேண்டியிருக்கும். அதிகமாக சேர்க்கும் போது முறுக்கு நிறம் மாறும். இந்த மாதிரி சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன் இதில் சூடான எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கும். ஓரங்கள்லேருந்து இந்த மாதிரி சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கோங்க. சூடான எண்ணெய் சேர்க்கறதால முறுக்கு நல்லா முறுமுறுன்னு வரும். பசஞ்சு எடுக்கும்போது கைகளில் ஒட்டாமல் இருக்கும். எந்த அளவு பசஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க. இனி மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். கைகளால் அழுத்தி பார்க்கும்போது ஸ்மூத்தாக இருக்கணும். அதே நேரத்தில் கையில் ஒட்டக்கூடாது. சரியான பதத்தில் இருக்குது. ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா அச்சில் ஒட்டும். எண்ணெயில் சேர்த்ததும் பிரிஞ்சிடும். கெட்டியாக இருந்ததுன்னா பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். முறுக்குலையும் விரிசல் விடும். சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு புளியக்கூடிய குழல் அச்சிலெல்லாம் நல்ல எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். முதல் வாட்டி எண்ணெய் தடவினாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா அதிகமாக ஒட்டாது. முள் முறுக்கு அச்சில் வேணாலும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு மாவு எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய மாவை மூடி வச்சுருங்க. முறுக்கு டைரெக்டாக பிழிஞ்சு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டியில் எண்ணெய் தடவினதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புளிஞ்ச எண்ணெயில் சேர்க்கும் போது நல்ல ஒரு சேப்பம் கிடைக்கும். அதே நேரத்தில் கையில் எண்ணெய் படாமல் இருக்கும். புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழை இலை, பிளாஸ்டிக் கவர் அல்லது இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்க்கும் போது சட்டுன்னு எழும்பி வரணும். புளிஞ்சு வச்சுருக்கக்கூடியது ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். தீ மிதமான தீயில் இருக்கட்டும். லேச நிறம் மாதிரி சலசலப்பு ஓரளவு அடங்குனதுக்கு அப்புறமா மறைச்சி விட்டுக்கோங்க. உடனடியாக மறைச்சி விட்டீங்கன்னா உடையும் அல்லது வளைஞ்சு நெளிஞ்சிருக்கும். முதல்ல சேர்த்ததை முதல்ல மறைச்சி விட்டுக்கணும். வேகாத மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒரு வாட்டி கூட மறைச்சி விட்டுக்கலாம். பார்த்தாலே தெரியும், லேச நிறம் மாதிரி வந்திருக்கும். பபிள்ஸ் லேசாக அடங்கியிருக்கும். ஒவ்வொன்றா மறைச்சி விட்டுக்கோங்க. பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்திருக்கு. லேசாக நிறம் மாதிரி வந்திருக்கு. ரொம்ப நிறம் மாற வேண்டிய தேவையில்லை. எடுத்துடலாம். எண்ணெய் காய்ச்சல் ரொம்ப முக்கியம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா முறுக்கு கடுகடுன்னு இருக்கும். தீ குறைவாக வச்சுருந்தீங்கன்னா எண்ணெய் அதிகம் எடுக்கும், முறுக்கு பிரியும். மிதமான தீயில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 1 கிலோ அரிசியில் செய்கிறதுக்கான அளவுகள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்மளோட முறுக்கு நிறம் மாறாமல் நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு.
நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.